இப்போ முதல்ல அவங்க கேட்டது உங்களுக்கு ஞாபகம் இருக்கா இப்பயும்? நான் ஊருக்கு போயிட்டு வந்தபோது கேட்டாங்க. கோவிட் அப்போ திரும்ப நான் ஊருக்கு போயிருந்தேன், எங்கள் வீட்டுக்கு போயிருந்தேன். ஸோ அப்போது இவனை கூப்பிட்டு வர போயிருந்தேன். இவங்கெல்லாம் வீட்டுக்கு வந்திருந்தாங்க. ஸோ கோவிட் அப்போது சரி வீட்டில் இருக்கலான்னு வந்திருந்தாங்க. ஸோ அப்போது ஒரு முறை கேட்டாங்க. அப்போ தான் இவங்க டேரெக்டாக என்கிட்ட கேட்டது. அப்போ தான் கேட்டாங்க, கல்யாணம் பண்ணிக்கிறீங்களா? இது மாதிரி எங்கள் வீட்லேயும் எங்கள் அம்மா கேட்டுட்ருக்காங்க, இந்த மாதிரி வேறு ஒரு பையனை பார்த்துருக்கேன் அப்படின்னா. ஸோ அப்போ அந்த கோவிடுக்கு ஒரு 1 மந்த்துக்கு முன்னாடி தான் என் ஃப்ரெண்டோட அவங்க அம்மா சொல்லியிருந்தாங்கல்ல. ஸோ அவங்க பேசும்போது தான் இந்த மாதிரி சொல்லும்போது மனசும் அப்போ தான் கொஞ்சம் மாறி இருந்தது. ஸோ அப்போ தான் எனக்கு கொஞ்சம் மாறிச்சு. யாரையோத்த கல்யாணம் தான் பண்ண போகிறோம், சரி நம்மளுக்கு தெரிஞ்சவங்க அப்பா அம்மாவை நல்லா பார்த்துக்கிட்டாங்க. எங்கள் அப்பா அம்மாவுக்கு இவங்கள பிடிக்கும், இவங்களும் எங்கள் அப்பா அம்மாவை நல்லா பார்த்துக்குவாங்க. யாரோ ஒருத்தவங்க கல்யாணம் பண்ணுறாங்க, வரவங்க நல்லா பார்த்துக்குவாங்களான்னு தெரியாது. ஸோ பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2-3 நாள் கழித்து சரி நான் வீட்டில் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. பட் நீங்கள் ரொம்ப தைரியமான ஒரு டெசிஷன். எப்பயுமே காதலையோ கல்யாணமோ பெண்கள் முன்னெடுக்கிறது ரொம்ப கம்மியாக இருக்கும். பட் ஒரு நல்ல பையன் அவர் ரஞ்சித் அப்படின்னு உங்களுக்கு தெரியும் போது நம்மளே கேட்டுடலான்னு ஒரு தைரியம் உங்களுக்கு வந்ததே நான் பெருசாக தான் பார்க்குறேன். எனக்கு அப்போ கேட்கும்போது எங்கே நம்மளை அசிங்கப்படுத்திடுவாங்களோ, நம்மளை செருப்பால் அடித்த மாதிரி கேட்டாலும் நம்மளோட போயிடுமே. ஏற்கனவே ஊரில் நம்மளை தப்பாக பேசிட்டு வராங்க. சப்போஸ் இவங்க ஊரில் சொல்லிட்டாங்கன்னா, என்னை இப்படி கேட்டாங்கன்னு சொல்லிட்டாங்கன்னா, அந்த பாட்டி நம்மளை விடாதே, ரொம்ப அடிச்சே முடிக்கிடுவாங்களே அப்படின்ற ஒரு மைண்ட் யோசிச்சு கேட்குறீங்க அவர்கிட்ட. ஆமாம், அப்படி யோசிச்சு பயந்துட்டே நான் சொல்லும்போது கூட தயவு செஞ்சு எதுவாக இருந்தாலும் என்கிட்ட மட்டும் சொல்லிடுங்க, யாருக்கிட்டையும் இன்ஃபார்ம் பண்ணிடாதீங்க அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டீங்க.